ஆசிரியை படுகொலை தொடர்பாக தலைவர்கள் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள். முன்னதாக தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியை ரமணி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பாக ஏற்கனவே அமைச்சர் பேசும்போதும் தான் தஞ்சைக்கு விரைவதாக கூறியிருந்தார். தற்போது இது தொடர்பாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை காப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். ஆசிரியை ரமணி அவர்கள் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை காப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு மருத்துவர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் பணிபுரியும் அரசுக்கு சொந்தமான இடங்களில் கூட பாதுகாப்பு இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்திருக்கிறார்கள் என்று தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் பதிவிட்டிருக்கிறார். அதேபோல டிடிவி தினகரனும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு மருத்துவர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் பணிபுரியும் இடங்களில் கூட பாதுகாப்பு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு அறிவுரை வழங்கியிருக்கிறார். பொதுமக்கள் தொடங்கி அரசு ஊழியர்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் தற்போது நிலவி வருவதாக டிடிவி தினகரனும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்துள்ளார்.